அல்லது வசனத்தை வாசித்து தியானித்து வளர 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 நாம் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? போதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆவியானுடைய ஒத்தாசையோடு வசனத்தை எப்படி பகுத்து போதிக்கணும்? நிதானமாய் நிதானமாய். சோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிதானமாய் அவர் பேசுகிறவர் மட்டுமல்ல, நிதானமாய் அவர் நியாயந்திருக்கிறவருமாய் இருக்கிறார். ஜனங்களை எப்படி தீர்க்கமாக அவர் நியாயந்திருப்பார்? நிதானமாய் அவர் நியாயந்திருப்பார். ஆமென். நிதானமாய் பேசுகிறவர் மட்டுமல்ல, சங்கீதம் 67 சங்கீதம் 4 வசனம் சொல்கிறது, தேவரீர் ஜனங்களை நியாயமாய் நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை என்ன செய்வீர்? நடத்துவீர். ஆளால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோட மகிழ்கிறார்கள். அவருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்? நிதானமாக இருக்கும், சத்தியமாக இருக்கும், சரியாக இருக்கும். ஆமென். ஒருபோது சத்தியத்திற்கு புறம்பாக, உண்மைக்கு புறம்பாக, நேர்மைக்கு புறம்பாக ஒருபோது அவர் நியாயம் தீர்க்க மாட்டார். நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் நியாயத்திற்கு புறம்பாய் அவர் தீர்க்கவே மாட்டார். சுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார். ஸ்தோத்திரம். 96 சங்கீதம் 10 வசனத்திலையும் இவரை நம்ம வாசிக்கின்றோம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியா நியாய தீர்ப்பு செய்வார், சரியாக அவர் நியாய தீர்ப்பு செய்வார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்க என்று அங்கே பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, சரியானவைகளை பேசணும், சரியானவைகளை நாம் செய்ய வேண்டும். ரொம்ப முக்கியம். எப்படி இயேசு கிறிஸ்து பேசினார், அதே போல நீங்கள் நானும் சரியானவைகளை பேசணும், சரியானவைகளை செய்ய வேண்டும். யார் நிதானமாய் பேசுகிறார்கள், யார் நிதானமாய் நடக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மாத்திரம்தான். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தான் நிதானமாய் பேசுவார்கள், நிதானமாய் என்ன செய்வார்கள்? நடப்பார்கள். நீதிமொழிகள் 14 அதிகாரம் 2 வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 14:2, நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறார். தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறார். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்ன செய்கிறார்? நிதானமாய் நடக்கிறார். அதான் சரியா